சரி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. கற்றோர்னா யாருன்னா நன்கு கல்வி கற்றவர்கள். முதல்ல பார்த்துட்டோம். கற்றோர்னா யார்? நன்கு கல்வி கற்றவர்கள். சென்றனா அவங்க போன. யார் போன? நன்கு கல்வி கற்றவர்கள் போன. நன்கு கல்வி கற்றவர்கள் போன. இடம் எல்லாம், இங்கே ரெண்டு இது சேர்ந்து தான் வந்திருக்கு. இடம் எல்லாம்னா இடம் சக எல்லாம். இடம் எல்லாம் அவங்களோட போன இடம் எல்லாம் சிறப்புண்டு, புகழ் உண்டு. இப்போ கற்றவர்கள் எங்கே போனாலும் சிறப்புண்டா. என்ன சொல்கிறாங்க? அதாவது நீங்கள் பார்த்ததானே, என்னது இங்கே மன்னனுக்கு எங்கே சிறப்பு உண்டு? அவருடைய நாட்டில் மட்டும்தான் மன்னருக்கு சிறப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புண்டு. அவங்க போன இடம் எல்லாமே என்ன இருக்குமா? அவங்களுக்கு சிறப்பு உண்டு. ஆனால் மன்னருக்கு கூடிய அந்த சிறப்பு இல்லை. அதுதான் என்ன சொல்கிறாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. கற்றோர்னா நன்கு கற்றவர்கள், சென்றனா அவங்க போன இடம் எல்லாம் சிறப்புண்டு. இடமெல்லாம் சிறப்புண்டு, இடங்கள் எல்லாத்துலேயும். கற்றவர்கள் சென்ற இடங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? சிறப்பு இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். கற்றவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. பாருங்க, மன்னன்னா அரசன் பாட்டு. மன்னனும் மாசர கற்றோனும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனீர் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லாட் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனீர் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லாட் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புண்டு. அருமதங்களை பார்த்தீங்கன்னா, மன்னன்னா யாரு? அரசன். மன்னன்னா அரசன். மாசர கற்றோன்னா தவறு இல்லாமல் கல்வி கற்றோர் ஆள். சீர்தூக்கினா ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். சிறப்புடையன்னா பெருமை வாய்ந்தவன். தன் தேசமல்லாட் தன் நாட்டை தவிர்ந்த சிறப்பில்லை, புகழ் இல்லை. கற்றோர்னா நன்கு கல்வி கற்றவர்கள். சென்ற இடமெல்லாம் அவங்க போன இடமெல்லாம். யார் போன இடமெல்லாம்? கல்வி கற்றவர்கள் போன இடமெல்லாம் சிறப்புண்டு, புகழ் உண்டு, மதிப்புண்டு, பெருமை உண்டு. சரி, இதுதான் விளக்கம். ஒரு அரசன் அதாவது ஒரு அரசனை யாரு? மன்னன். மற்றும் ஒரு அரசனும் இன்னொரு நல்ல ஒழுக்கம் மற்றும் அறிவுடைய கல்வி கற்றவரையும் ஒப்பிட்டு பார்த்தா, அவங்க ரெண்டு பேரில் யார் நல்லவங்கன்னு ஒப்பிட்டு பார்த்தோன்னா, யார் யார்? ஒரு அரசனும் ஒரு நன்கு கல்வி கற்றவரை ஒப்பிட்டு பார்த்தோன்னா, அவர்களில் உண்மையாகவே கல்வி கற்றவர் தான் யார்? சிறப்புடையாராக விளங்குவார். அதுக்கான காரணம் தான் என்ன சொல்கிறாங்க? அடுத்து சொல்கிறாங்க. அரசன் பெருமைப்படுத்துவது அவருடைய நாட்டுக்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்கும்? அரசனுக்கு பெருமையாக இருக்கும். வேறு நாட்டுக்கு போனால் அவருக்கு இருக்காது. அவனுக்கு யாருக்குமே தெரியாது அரசன்னு. ஆனால் ஒரு அறிவுள்ள ஒரு கல்வியாருக்கு எங்கே சென்றாலும் அவருடைய அறிவும் நல்லொழுக்கமும் பண்பும் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்? மதிக்கப்படுவார். அவருக்கு அங்கே அந்த இடத்துல மதிப்பு கூடும். சரி, அவ்வளோதான் இங்கே இருக்குது. இதை பார்த்து எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. Bye.